தான் ராமதாஸை சந்தித்ததை அன்புமணி விமர்சித்தது வருத்தம் அளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விசிகவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் பயணிக்க வேண்டும் என்றார். ஒரு மரியாதை நிமித்தமா சந்திச்சோம். அவர் இதை மகிழ்ச்சியோட பாராட்டி இருக்கணும். இது அரசியலாக்குறது தான் மிகவும் வேதனையா இருக்கு. ஆனா எங்களை மாதிரி ஆட்கள் போய் பார்க்கறத போயிட்டு எதற்காக விமர்சனம் செய்கிறார், என்ன பாசன்றார்னா சங்கடமா இருக்கு. எங்களுக்கெல்லாம் பெயரளவில் மட்டும் அன்புன்னு இல்லை, உண்மையான அன்பு மருத்துவர் ஐயா மேல இருக்கு. எங்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். மருத்துவர் ஐயாவை சந்திச்சதில் என்ன அரசியல் இருக்கும்? இப்ப இந்தியா கூட்டணி என்பது வலிமையா இருக்கு. எங்க கூட்டணி என்பது இருக்கிறவங்க எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. திமுகவுக்கு என்ன சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு? திமுகவுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப எங்களுக்கு கூட்டணியில கட்சிகள் இல்ல, இன்னும் தேவை இருக்கு அப்படின்றதுக்கு சூழ்ச்சியா? அது மாதிரி சூழ்ச்சியே இல்லையே. பாமகவும் விடுதலை சிறுத்தையும் ஒரே கூட்டணியில் இடம்பெறுவதற்கான சூழல். ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருந்து ஒரே தளத்தில் இருந்தால்தான் ரெண்டு சமூகத்திற்கும் நல்லது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கை முன்னிட்டு யாகசாலை அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு விழா வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் விழாவை முன்னிட்டு ராஜகோபுரத்தின் அருகில் பிரம்மாண்டமாக 8000 சதுர அடி பரப்பளவில் 76 குண்டங்களுடன் யாகசாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் குண்டங்கள் மற்றும் சுவாமி சிலைகள் என அனைத்திற்கும் வர்ணம் தீட்டப்பட்டு வண்ணமயமாக காட்சியளிக்கின்றன. யாகசாலை அமைக்கும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதால் நாளை மறுநாள் தொடங்கும் யாகசாலை வழிபாடுகளில் வேத பாராயணம், திருமுறை விண்ணப்பம் மற்றும் நாதஸ்வர இசை இடம்பெறுகிறது. கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. நடக்கும்போது மக்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் நாங்கள் விரும்புகிறோம். இன்னும் மேற்கொண்டு நல்லது நடக்கும். நல்லது நடந்தால் சந்தோஷம் எல்லாத்துக்குமே. இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருப்பணி மற்றும் குடமுழுக்கு விழாவிற்காக பொதுமக்களிடம் நிதி வசூல் செய்வதற்கு எந்த தனிநபர் மற்றும் எந்தவித அமைப்பிற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்று கோயில் நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. நன்கொடை செலுத்த விரும்புபவர்கள் திருக்கோயில் அலுவலகத்தில் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன.